மேட்சையே திருப்பி போட்ட 3 கேம் சேஞ்சிங் ரன் அவுட்ஸ் இப்போ நம்ம பாத்துருவோம். நம்பர் 1 2019 வேர்ல்ட் கப் செமிஃபைனல் யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. அந்த மேட்ச்ல 10 பாலுக்கு 25 ரன் இருந்தப்போ தலைவன் தோனி அந்த பாலை தட்டி விட்டுட்டு 2 ஓட பாத்துருப்பாப்படி. அன்லக் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த பால் போய் சேர்ந்தது கப்திலோட கையில. கப்தில் நேரா குச்சியை பார்த்து குறி வச்சு அடிக்க அந்த பாலானது டைரக்ட் ஹிட்டா ஸ்டெம்பிலேயே பட்டுரும். அடுத்த செகண்டே அம்பையர்ல இருந்து உலகம் முழுக்கவே எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. ரீப்ளேல பார்த்தப்போ அந்த டைரக்ட் ஹிட் ஆனது அவுட்னு அறிவிக்கப்பட்டது. இந்த ஒரு விக்கெட்டால தான் இந்தியா அந்த மேட்ச்ல தோத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்பர் 2 2005 ஆஷஸ்ல ஒரு மேட்ச்ல ஆஸ்திரேலியா இக்கட்டான சூழ்நிலையில ஃபாலோ ஆன் ஆகி ஆடிட்டு இருப்பாங்க. நல்ல ஒரு டார்கெட் செட் பண்றதுக்காக ரிக்கி பாண்டிங் போராடிட்டு இருப்பாப்படி. அப்ப தலைவன் மார்டின் அடிச்ச பாலுக்கு சிங்கிளோட பார்க்க அந்த பாலானது சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டரான கேரி பிராட் கையில போய் விழுந்துரும். கேரி பிராட் உடனே அந்த பாலை ஸ்டெம்ப் நோக்கி அடிக்க ரிக்கி பாண்டிங் அந்த இடத்துல அவுட் ஆகி இருப்பாரு. அவர் போனதால சரியான டார்கெட் செட் பண்ண முடியாம அந்த மேட்ச் ஆஸ்திரேலியா தோத்து போயிருப்பாங்க. அந்த அவுட் ஆன உடனே ரொம்பவே கோவமாயிட்டாரு ரிக்கி பாண்டிங். எல்லாரையுமே திட்டிட்டு தான் போனாரு. இங்கிலாந்து அன்ஃபேர் கேம் விளையாடுறாங்க, சப்ஸ்டிட்யூட் ஃபீல்டர் அதிகமா உள்ள வச்சிருக்காங்க, இது ரொம்பவே தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அந்த இடத்துல இருந்து வெளியே போயிருப்பாரு. அந்த மேட்ச்ல அவர் அவுட் ஆகலன்னு சொன்னா கண்டிப்பா ஆஸ்திரேலியா அந்த மேட்சை டிரா வாட்ச் பண்ணிருப்பாங்க. நம்பர் 3 2021 சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ஓடிய போட்டி நடந்துச்சு. அப்ப கடைசி 6 பாலுக்கு 31 ரன் பாகிஸ்தானுக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபக்கர் ஜமான் 196 ரனோட களத்துல இருந்தாரு. அந்த மேட்சை ஒன்னு தோப்பாங்க, இல்லனா ஃபக்கர் ஜமான் டபுள் செஞ்சுரி ஆச்சு அடிக்க முடியும்ங்கற சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா டிகாக் ஒரு அன்ஃபேரான ரன் அவுட் பண்ணிடுவாரு ஃபக்கர் ஜமான. இதனால டபுள் செஞ்சுரி அவரால அடிக்க முடியாம போயிருக்கும், மேட்சும் ஜெயிக்க வைக்க முடியாம போயிருக்கும். இதனால டிகாக் அன்னைக்கு எல்லாருமே வருத்தெடுத்தாங்க.